விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு, அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு சார். அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு, ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன், அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்க மாதிரி தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விமான நிலையத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய மக்களை தமிழக முதலமைச்சர் சந்திக்கணும், இல்லைன்னா நான் தலைமைச் செயலை நோக்கி அந்த மக்களை நோக்கி கொண்டு வந்து தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. முதல்ல ஒரு மக்களை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க சொல்லுங்க. பயணமே செப்டம்பருக்கு மேல் தான் தொடங்குறன்றாரு. நேற்று காத்திருந்த தொண்டங்களோட பார்க்கலன்ற செய்திகள் வருது. ஆகவே முதலில் தன்னையும் தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தையும் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். மக்களை பாதுகாக்க எங்களுடைய மக்களின் முதல்வர் இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய முன்னெடுப்பிலே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதே நேரத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டுத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் கடந்த காலங்களைப் போல் எங்கள் முதல்வர் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முற்பட மாட்டார். ஆகவே அவருடைய தேவையில்லாத முதல்வரை சந்திப்பேன் இந்த அறைகோல் எல்லாம் அறையில் இருந்து கொண்டுதான் விட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த சூழலையும் முதலமைச்சர் எளிதாக கையாண்டு விட்டு செல்வார். லெப்ட் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒரு வரி, அதுபோல் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார். விஜய் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சார் நீங்கள் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அவர் தாவேக்காத தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் ஒரு நிறைவேற்றிருக்காங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி என்னை பொறுத்தவரையில் திமுக வீழ்த்தோன்னா எல்லாரும் ஓரணியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வருவது வராது அவர்களுடைய சொந்த விருப்பங்கள். அதாவது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத அவரவர்கள் சிந்தித்து பார்த்து யார் வர வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, திமுக வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். விஜய் பாஜகவோட கூட்டணி சேருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட எந்த காலத்திலும் மதவாத கொள்கையினுடைய கூட்டணி கிடையாதுங்கிற ஸ்டாண்டை தெளிவாக்கி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சில பேர் அதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கறத மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். விஜய் திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டுல நேர்கோட்டில் வச்சு பாக்குறதா நினைக்கிறீங்களா? ரெண்டு பேர்த்தையும் தான் எதிர்க்கிறாரு. அது ஒரே பாஜகவையும் திமுகவையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குறாரு. மக்கள் யாரை எப்படி பாக்குறாங்கிறதாங்க முக்கியம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள், யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யாரை வேணாலும் எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. திமுக சவாலா இருக்காது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். திமுகவும் தேவையில்ல அதிமுகவும் தேவையில்ல, தாவேக்கா எப்படி இருக்கும்? நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அது ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது. பாஜக கொள்கை கொண்ட அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற விஜய் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஓரணியில் தமிழ்நாடுக்கும் அதுல தாவேக்கா இணைக்க வாய்ப்பு இருக்கு. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு. எங்களோடு
நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றும். விஜய் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. வரவேற்கத்தக்கதான் மதவாத சக்திகளோடு அவர் எந்த போதும் ஒன்றிணைந்து போகக்கூடாது. அதுதான் எங்களுடைய பிரேயராக ஏற்கனவே நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். மதவாத சக்திகளை ஒரு புதிய சக்திகள் அவங்கள ஊக்குவிக்கக்கூடாது. அவங்க எங்கேயாவது கால் பதிக்க இடம் கிடைக்கதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு யாரும் வழிவகை கொடுத்துக்கூடாது. தெரிஞ்சே தெரியாமல் அதிமுக இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னவங்க எந்த விதத்தில் அவங்க போய் அவங்க கூட சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க மேடம்? அது அவருடைய முடிவு. வர வர நம்ம பார்ப்போம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுகவோட கூட்டணி வரணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய நலனுக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்காக திமுக ஆட்சியை கண்டிப்பாக அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கைகோர்த்து ஒன்றாக வேலை செஞ்சு அதுக்காக நம்ம உழைச்சா கண்டிப்பாக அது முடியும். அது மட்டும்தான் நான் சொல்வேன். அவ்வளோதான். எனக்கு தேவையானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் இந்த ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றணும், மக்களை தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்றணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க தமிழகம் முழுவதும். என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சுற்றுப்பயணம், எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? கடந்த ஒரு சில மாதங்களில் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய வார்த்தைகளும் அவர் சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ விஷயங்கள், அவருடைய அறிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தும் அதாவது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற விஷயம், அதில் இருக்கிற உண்மையும், அதில் எங்கே பொறுப்பு இருக்குது, நியாயம் அநியாயம் எல்லாத்தையுமே அவ்வளோ தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியும் அண்ணன் செயல்பட்டுருக்காரு. இந்த சுற்றுப்பயணம் அதுக்கான அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கும்.